இந்த விஸ்வநாதன் கர்நாடகத்தில் இருக்கிற ஆட்சி உங்க ஆட்சி தான், காங்கிரஸ் ஆட்சி தான். நீ போய் பேசி கர்நாடகத்தில் இருக்கிற மந்திரி சிவகுமார் கிட்ட தண்ணியை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா நீ இங்க மந்திரி இல்லைன்னா எழுதுறாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லித்தான் இப்போது வந்திருக்கிற புதிய அரசு, டிவிகே அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. நீங்களும் நம்பி வாக்களித்தீர்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து போட போகிறார் இப்ப வந்திருக்கிற முதலமைச்சர் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க. ஆனால் முதல் பட்ஜெட்லயாவது சொல்லுவார்னு பார்த்தீங்க. அந்த பட்ஜெட்லையும் சொல்லல. வேளாண்மை துறைக்கு ஒரு பட்ஜெட் போட்டார், அந்த பட்ஜெட்லயாவது சொல்லுவார்னு பார்த்தா சொல்லல. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று உறக்க டயலாக் பேசினார். ஆனால் இப்போது டயலாக்கே வரல, டயலாக் பேச முடியல. பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை, தள்ளுபடியை பத்தி சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது என்ன? 5 ஏக்கருக்கு குறைவா வச்சிருக்கிறவங்க கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கினா தள்ளுபடினாங்க. இன்னைக்கு பண்ணிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடினாங்க. ஆக 5 ஏக்கர் மேல வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி இல்லை, 5 ஏக்கர் கீழே வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி இல்லை. அந்த தள்ளுபடிக்கு சில விதி வச்சிருக்கிறாங்க. 1 வருஷத்துக்குள்ள கடன் வாங்கி கட்டியிருந்தா தான், இல்லைன்னா இல்ல, அதுவும் இல்ல. மேகதாது அணை கட்டவே கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்று தந்தவர் எங்கள் அன்னை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். தீர்ப்பை பெற்று தந்தவர். மேகதாது அணை கட்டுவதற்கு பக்கத்தில் இருக்கிற மாநில அரசுகள் ஒப்புதல் பெற்றது பிறகுதான் நீங்க அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வரி இருக்கு. ஆனால் கர்நாடக சர்க்கார் நாங்க அணை கட்டுவோம் அணை கட்டுவோம் அணை கட்டுவோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அணை கட்டினா இந்த குடிநீர் ஆதாரம், விவசாயத்துக்குரிய ஆதாரத்திற்கு அத்தனை பொய்த்து போய்விடும். மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த துப்பில்லாத அரசு தான் இந்த டிவிகே அரசு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்க ஆட்சி வச்சிருக்கீங்கல்ல, அரசாங்கம், அதுல மந்திரி அவருக்கு உட்கார்ந்து இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி மந்திரி, காங்கிரஸ் கட்சி மந்திரி உட்கார்ந்து இருக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆட்சியில, கூட்டணி மந்திரி சபையில. உங்களுக்கு தைரியம் இருந்தால் வசனம் பேசுறீங்களே, வேற இப்படி இருக்கீங்க எல்லாம் டைலாக் ஆக்சன் பண்றீங்கல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை வச்சு கேட்கிறேன். இந்த விஸ்வநாதன் கர்நாடகத்தில் இருக்கிற ஆட்சி உங்க ஆட்சி தான், காங்கிரஸ் ஆட்சி தான். நீ போய் பேசி கர்நாடகத்தில் இருக்கிற மந்திரி சிவகுமார் கிட்ட தண்ணியை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா நீ இங்க மந்திரி இல்லைன்னா எழுதுறாங்க.